ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஐஷு பேசுகிறேன். ரொம்ப நாள் கழித்து வெளியே போகலான்னு சொல்லி கிளம்புனோம். அப்போது எங்கள் பக்கத்தால் எங்களுக்கு சின்னையபாளையத்தில் மாஞ்சோலை ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே போகலான்னு சொல்லி ஒரு 2 o'clock அப்போ தான் கிளம்புனோம். நான், என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பையன் 3 பேர் தான் கிளம்புனோம். அவங்களுக்கே தெரியும், இந்த மங்கை நைட்டிஸ் ஆப்போசிட்டில் தான் மாஞ்சோலை ரெஸ்டாரண்ட்டு இருக்குது. ஒரு கொஞ்சம் தூரம் போனாலே மாஞ்சோலை ரெஸ்டாரண்ட் வந்துடும். இப்போ வந்து ரொம்ப அப்டேட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நல்ல இடம் விட்டு ஸ்பேசியஸாக டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே போனோன்னே என்னோடய பையனுக்கு ரொம்ப குஷியாயிருச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் அவனை நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு வர்றது. அங்கே இருந்த சீசா, சறுக்கு மரம், ஊஞ்சல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப குஷியாயிட்டான். அவனுக்கு எதில் விளையாடுறதுனே தெரியல. அப்புறம் அவங்க அப்பா மெதுவாக கூட்டிகிட்டு போய் சறுக்கு மரத்தில் உட்கார வச்சு மெதுவாக சறுக்கு மரம் வச்சு விளையாட வச்சுட்டு இருந்தார். அவனுக்கு அப்போவும் பயம், இருந்தாலும் விளையாடணுன்னு ஆசை. அப்புறம் மெதுவாக அவனை பிடிச்சி சறுக்க வச்சு விளையாட வச்சு கூட்டிகிட்டு வந்தோம். வந்த உடனே நாங்கள் நாட்டுக்கோழி சூப் குடித்தோம். அப்புறம் காடை கிரேவி சாப்பிட்டோம். அப்படியே பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா கிளி கூண்டு, முயல் கூண்டுன்னு அவங்க செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நான் இவங்கக்கிட்டேயே அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டேன். இவங்கள பார்த்தோன்னே இவங்கக்கிட்ட கொஞ்சிட்டு இவங்கக்கிட்ட விளையாண்டுட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன். எனக்கு அந்த இடத்த விட்டு வரத்துக்கே மனசு இல்லை. அதுலேயும் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போவே இல்லை. சரின்னு சொல்லி கொஞ்ச நேரம் இவங்கக்கிட்ட விளையாண்டுட்டு அப்படியே மெதுவாக கிளம்புனோம். கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி அங்கே முயல் கூண்டு இருந்துச்சு. அம்மா முயல் கூண்டு இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் அங்கே ஓடி போயிட்டான் தம்பி. அப்புறம் அங்கே போய் கொஞ்சம் நேரம் பார்த்தோம். முன்னாடி போனோடனே மாஞ்சோலைன்னு சொல்லி மாட்டு வண்டியில் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தாலேயே தான் முயல் கூண்டு இருக்குது. அப்புறம் அங்கே போய் கொஞ்ச நேரம் தம்பிக்கிட்ட காமிச்சிட்டு அங்கே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு, அம்மா அந்த முயல் இருக்குது இந்த முயல் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்படியே மெதுவாக கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு என்ன டிஷ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.